சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் 3 நாள் விசாரணைக்கு பிறகு இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இன்ஃபோசிஸ் நிறுவன ஊழியர் சுவாதி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக ராம்குமார் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்த எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. கடந்த 13ஆம் தேதியிலிருந்து 3 நாட்கள் விசாரணை நடத்திய காவல்துறையினர் இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ராம்குமாரை ஆஜர்படுத்தினர். சென்னை 14வது பெருநகர குற்றவியல் நீதித்துறை நடுவர் கோபிநாத் முன்னிலையில் ராம்குமார் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரிடம் நீதிபதி கோபிநாத் தனி அறையில் அரை மணி நேரம் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் 18ஆம் தேதி மீண்டும் ராம்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டார். இன்று ராம்குமார் காவல் அடைப்பு முடிந்து 3 நாள் காவல் அடைப்பு முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிபதி அவரை முறையாக விசாரணை செய்து நீதிமன்ற காவல் அடைப்பிலிருந்து பெற்றுக்கொண்டு நீதிமன்ற காவல் அடைப்புக்கு சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டார். அப்போது ராம்குமாரிடம் பெற்ற ஒப்புதல் வாக்குமூலங்கள் அனைத்தும் காவல்துறையினர் நிர்பந்தப்படுத்தி பெற்றதாக ராம்குமார் நீதிபதியிடம் கூறியுள்ளார்.